வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. இது 26வது கவிதைகள் சொல்லவா. நான் வாசித்த, எனக்கு பிடித்த, நான் ரசித்த, என்னை பாதித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா. இன்றைய நமது கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் கவிஞர் குகை மா புகழேந்தி எழுதியிருக்கக்கூடிய கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பறவைகள் அலைகிற உயரம். பறவைகள் அலைகிற உயரம் என்பது இந்த கவிதை தொகுப்பில் தலைப்பு. குமரன் பதிப்பகம் 2010 இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கின்றார்கள். நான் வாசித்த குகை மா புகழேந்தியின் முதல் கவிதை தொகுப்பு இதுதான். சிலருடைய கவிதை புத்தகங்களை அல்லது சிலருடைய படைப்புகளை நம்ம வாசிக்கும் போது அவங்க நமக்கு நெருக்கமாயிருவாங்க. அந்த வகையில இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது குகை மா புகழேந்தி அவருடைய கவிதைகள் எனக்கு நெருக்கமாயிருச்சு. இதை அடுத்து அவர் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு நானும் தேட ஆரம்பிச்சிட்டேன். அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை தொகுப்பில் இருந்து சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் எனக்கு அது இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. என்னதான் ஒரு கவிதையை, ஒரு படைப்பை நம்ம வாசிச்சு இன்பம் அடைந்தாலும் அதை மற்றவர்களோடு பகிரும் பொழுது அந்த இன்பம் இரட்டிப்பாக தானே செய்யும். எல்லா கவிஞர்களுமே ஏதாவது ஒன்றை சொல்வதற்கு தயாரா இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தனிமையை பத்தி எல்லா கவிஞர்களுமே சொல்லி இருப்பாங்க. மன உளைச்சலை பத்தி எல்லா கவிஞர்களுமே சொல்லியிருப்பாங்க. எல்லா கவிஞர்களுமே சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றதை விட எல்லா படைப்பாளிகளுமே, எல்லா படைப்பாளிகளுமே, எல்லா கலைஞர்களுமே அதை ஏதாவது ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய மன உளைச்சலாகவும் இருக்கும், அவங்க அறிந்த ஒருவரின் மன உளைச்சலாகவும் இருக்கும். அந்த வகையில தனிமையில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் எந்த அளவுக்கு தனிமையா இருக்கான்னா, அவன் பின்னால வருவது அவன் நிழல் அப்படின்றத கூட நம்ப முடியாத ஒரு சூழல்ல அவன் இருக்க. அந்த அளவுக்கு அவன் தனிமைப்படுத்தி விட்டான். அப்படியான ஒரு மனுஷனை பத்தின ஒரு கவிதை இருக்கு. நான் தொலைந்து நாளாயிற்று, நான் தொலைந்து நாளாயிற்று, இப்போதும் கூட வரும் இந்த நிழல். நான் தொலைந்து நாளாயிற்று, இப்போதும் கூட வரும் இந்த நிழல் யாருடையதென்றே தெரியவில்லை. இப்போதும் கூட வரும் இந்த நிழல் யாருடையது என்றே தெரியவில்லை. அவன் எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தி இருந்தா, அவன் இந்த சமூகத்திலிருந்து விலகி இருந்தா, அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்றத அவன் ரொம்ப ஆழமா நம்ப தொடங்கி இருந்தா, அவன் பின்னால வரக்கூடியது அவனுடைய சொந்த நிழல் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு ஒரு பார்வை இந்த கவிதையில இருக்குங்க. அடுத்ததா ஏற்குரிய இதே சாயல இன்னொரு கவிதையும் வரும். திக்கு தெரியாம ஒருத்தன் நிக்கிறான். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம புழக்கத்துல இந்த வார்த்தை இல்லாமலே போயிடுச்சு. திக்கு தெரியாம இருந்தேன், திக்கு தெரியாம போயிட்டான் அப்படின்னு. அடுத்ததாக என்ன செய்வது, அடுத்து என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என தெரியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிற ஒரு மனுஷனை அப்படி சொல்லுவாங்க. திக்கு தெரியாம போயிட்டியே, எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாம போயிட்டியே. இந்த கவிதை தொகுப்புல புகழேந்தி அந்த மாதிரியான மனிதர்களை பத்தி ஒரு கவிதையில் சொல்லியிருக்காரு. அதை தானாக அவர் உருவகப்படுத்தி கொண்டார். இது ஒரு கவிதையில் நடக்கக்கூடிய ஒரு சூட்சமம் தான். எப்பப்பெல்லாம் கவிஞர்கள் அவர்களுக்குள்ளேயே பேசுவது போல கவிதை எழுதுறாங்களோ, அதை வாசகர்கள் வாசிக்கும் பொழுது அது அந்த வாசகர்களே வாசிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எனக்கு அப்படிதான் கொடுத்தது. போலாமா? எல்லா தெருக்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, எல்லா தெருக்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, எங்கு போவதென தெரியாமல் நான் தான். எல்லா தெருக்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, எங்கு போவதென தெரியாமல் நான் தான் நின்று விட்டேன். எங்கு போவதென தெரியாமல் நான் தான் நின்று விட்டேன். யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக என்ன செய்யலாம், அல்லது இந்த சிக்கலிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வரலான்னு தெரியாத ஒருத்தனுடைய மனநிலையில இந்த கவிதை அவனுக்கு வாசிக்க கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சில சமயங்கள்ல படைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மன சிக்கலை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பயத்தை சொல்லக்கூடிய விஷயத்த நமக்கு அது அழகா அந்த படைப்பின் மூலமாக எழுத்தாளர்கள் கடத்தி விடுவார்கள்.
உதாரணத்துக்கு ஒரு பூவை பாக்குறீங்க, உங்களுக்கு என்னவா தோணும்? பூக்கள் அப்படின்னாலே அது பூஜைக்கு ஏத்தது, சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துவது, அதிகம் போன இறப்பு காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு மனிதன் அந்த பூவை பார்க்கும்போது அவனுக்கு அது என்னவாக தோணுது, எதை அவனை செய்ய வைக்குது, எதை செய்ய தூண்டுது அப்படின்னு ஒரு கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதையில் இதுவும் ஒன்று. பறவைகள் அலைகிற உயரம் என்ற கவிதை தொகுப்பில் இருந்து குகை மா புகழேந்து எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள்ல சிலவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடலெங்கும் நீளம் படர்ந்த பூக்கள், உடலெங்கும் நீளம் படர்ந்த பூக்கள் உதிரும் போதெல்லாம், உடலெங்கும் நீளம் படர்ந்த பூக்கள் உதிரும் போதெல்லாம் தற்கொலைகள் ஞாபகத்திற்கு வருகின்றன. அது படிக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு நமக்கு. உடலெங்கும் நீளம் படர்ந்த பூக்கள் உதிரும் போதெல்லாம் தற்கொலைகள் ஞாபகத்திற்கு வருகின்றன. அது எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலில் இந்த மனிதன் இருந்திருக்கான். இந்த கவிதையை வாசிச்சு அவன் ஒரு பதட்டப்படுறான், ஒரு சங்கோஜப்படுறான் அல்லது சங்கடப்படுறான்னா அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இந்த கவிதை கொடுத்திருக்கும். நான் உன்கிட்ட சொல்றது உனக்கு புரியலையா, உன்னால ஏன் எனக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னு நீங்க யார்கிட்டையும் பார்த்து கேட்டிருக்கீங்களா அல்லது சொல்லியிருக்கீங்களா, அழுதுருக்கீங்களா? நான் என்னத்த சொன்னாலும் அவனுக்கு அது புரியவே மாட்டுது அப்படின்னு இந்த கவிதையை நீங்க கேட்டு பாருங்க. ஒரு கதவு திறக்கும் என்றுதான் எல்லோரும் காத்திருக்கிறோம், ஒரு கதவு திறக்கும் என்றுதான் எல்லோரும் காத்திருக்கிறோம். வெளியிலிருந்து உள்ளே போகிறோமா, உள்ளே இருந்து வெளியே போகிறோமா என்பதுதான் யாருக்குமே தெரியவில்லை. ஒரு கதவு திறக்கும் என்றுதான் எல்லோரும் காத்திருக்கிறோம், வெளியிலிருந்து உள்ளே போகிறோமா, உள்ளே இருந்து வெளியே போகிறோமா என்பதுதான் யாருக்குமே தெரியவில்லை அப்படின்னு இந்த கவிதையார் முடிச்சிருக்காரு. நீங்க பூ வாங்க போயிருக்கீங்களா? பூக்கடைக்காரங்கிட்ட பேசியிருக்கீங்களா? முன்பெல்லாம் பூக்கடையில பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க, அவங்க தான் கையில முளம் போட்டு பூவை கொடுப்பாங்க. இப்ப ஆண்களும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்க ஏரியால பெரும்பாலும் எல்லா பூக்கடையிலுமே ஆண் நண்பர்கள் தான் இருக்காங்க. எதோ எப்படியோ நமக்கு தேவையான பூக்கள் அவங்ககிட்ட இருந்தா போதும் இல்லையா? ஒரு கவிஞன் எதை பார்க்கறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவன் எதை ரசிக்கிறான் அப்படின்றது இருக்கும். கவிஞர்களின் ரசனை அது எல்லோருக்குமே ஒரு மாதிரியான ரசிப்பு தன்மையை, ஒரு ரசிக மனநிலையை கொடுக்கக்கூடியது. புகழேந்தியோட இந்த கவிதைக்கு போகலாமா? முளம் போட்டு முளம் போட்டு முளம்பூவாய் போயிற்று அவள் கையும், முளம் போட்டு முளம் போட்டு முளம்பூவாய் போயிற்று அவள் கையும். அது ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நமக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு கிட்ட, ஒரு அம்மா கிட்ட பூ வாங்கிட்டு இருக்கோம். அவங்க பூ மூலம் போடுறாங்க. பெரும்பாலும் பூ விற்கிறவங்க தெய்வ கடாட்சமா இருப்பாங்க, ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரியே இருப்பாங்க. அவங்க கையில முளம் போட்டு அந்த கையே முளம் பூவாக மாறி போதான். கவிஞர்கள் குழந்தைகளை பத்தி பாடாம இருக்கவே மாட்டாங்க. நடக்காத ஒண்ணு, கற்பனைக்கு எட்டாத ஒன்னில் கூட ஒரு குழந்தையை ஒரு கவிதைக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற இடத்துல கூட ஒரு குழந்தையையும் கவிதையையும் நம்ம வச்சிடலாம். அப்படியான ஒரு கவிதை, ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதைகள் எதுவும் ஒண்ணு. ஒரு பலூன் பறந்து கொண்டிருந்தது, ஒரு பலூன் பறந்து கொண்டிருந்தது, அதன் பின்னே பலூனை பிடிப்பதற்கென ஒரு குழந்தையும் பறந்து கொண்டிருந்தது. ஒரு பலூன் பறந்து கொண்டிருந்தது, அதன் பின்னே பலூனை பிடிப்பதற்கென ஒரு குழந்தையும் பறந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கற்பனை பண்ணி பாருங்களேன். நமது 26வது கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் இன்று பறவைகள் அலைகிற உயரம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து குகை மா புகழேந்தியின் கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை நாம் கேட்டோம். மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.